ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஏப்ரல் 7க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் பாருங்கள், பாம்பன் பாலம் வந்து திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ தொடங்குனாங்கன்னு சொல்லிட்டு 1914ஆம் ஆண்டு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல சில திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. என்னென்ன திட்டங்கள்ன்றது இனி வரும் காலங்களில் பார்த்துலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் ஆர்டிக்கல் பாரம்பரியத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்திய அளவில் 79 புவிசார் குறியீடுகளை பெற்று உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அப்போ ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஐ புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புவிசார் குறியீட்டில் 79 பெற்று யார் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம். 69 புவிசார் குறியீடுகளை பெற்று தமிழகம் 2வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ புவிசார் குறியீடு சட்டம் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1999 கொண்டு வரப்பட்டு 2002 தான் நடைமுறைக்கு வந்தது, அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கங்க சார். அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு எந்த பொருளுக்கு சார் புவிசார் குறியீடு கொடுத்தாங்கன்னா 2004ஆம் ஆண்டு டார்ஜிலிங் தேயிலையே முதல் புவிசார் குறியீடை பெற்ற பொருளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது இன்றைக்கான திருவள்ளுவரை பார்த்துடலாமா? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு இருக்காங்க. தன் கையில் ஒரு பொருள் வச்சிருக்கவன் அதை கொண்டு என்ன பண்ணுவானா, ஒரு செயல் செய்வானா. மலையின் மேல் ஏறி யானை போர் கண்டர் போன்றதான். ஸோ அப்போ என்னென்னா, அவன் கையில் இருக்க அந்த பொருளை வச்சு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொருள் தான் டிசைட் பண்ணுது அவன் என்ன வேலை செய்கிறான்றதையும் திருவள்ளுவர் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலம் ஒரு ஊரக வங்கி திட்டம் விரைவில் அமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2005, 2004, 2005 வாக்கில் 196 ஆர்ஆர்பி வங்கிகள், வட்டார ஊரக வங்கி சொல்லுவாங்க, ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு அது இருந்துச்சுங்க. ஆனால் 2021 என்ன ஆயிடுச்சுன்னா அது 43ஆக குறைக்கப்பட்டது தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே பேசிடலாங்க. தற்போது ஆர்ஆர்பி மொத்தமாக ஊரக வங்கிகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 43 இருக்குது. இது என்ன பண்ண போகிறாங்கன்னா 28ஆக குறைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு மாநிலம் ஒரு ஊரக வங்கி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு தெரியல, இப்போ பார்ப்போம். அப்போ அதிக ஊரக வங்கிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட் பண்ணுங்கப்பா. ஆந்திராவில் 4, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் 3 இருக்குது, பீகார், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு இதெல்லாம் தலா வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 போட்டுனா போதும். அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஒன்றாக்கிட்டு அவங்களுடைய சதவீதங்களை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ பாருங்கள், பிராந்திய ஊரக வங்கிகள் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். 1976ஆம் ஆண்டு தான் பிராந்திய ஊரக வங்கிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுங்க, பேங்கிங் செக்டரில் கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்கனாமிக்ஸில். அடுத்தது நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சுதர்சன் பட்நாயக்கிற்கு பிரிட்டனின் சாண்ட் மாஸ்டர் விருது அப்படின்னு இருக்காங்க. அது என்ன சார் சாண்ட் மாஸ்டர்னால் மணல் சிற்பி விருது கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா 2025ஆம் ஆண்டு தேசிய மணல் சிற்பி திருவிழா எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் நடந்திருக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையை சிற்பமாக வஞ்சிருக்கார், அதனால் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நோட் பண்ணி வைங்க. சாண்ட் மாஸ்டர் விருது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா சுதர்சன் பட்நாயக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காருங்க. ஓகே காய்ஸ், ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ்ஃபுல்லாகவே இவ்வளோ தான் முடிவடைகிறது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.